Friends, welcome to Sweet Sumi channel. இன்னைக்கு இந்த சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. இப்போ வாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ண போறேன்னா இத பார்த்தோனே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமா, கோபி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் கோபி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சுடுதண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோபியில் மிக்ஸ் பண்ற அந்த மசாலா என்னென்ன பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவும், 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவும், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும், சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்றதை காட்டுறேன். எல்லா இன்கிரீடியன்ஸும் இந்த காலிஃப்ளவரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. வந்து 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை சோக் ஆனதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் நான் வந்து இப்போ காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி கலரில் வந்திருக்கு காலிஃப்ளவர். இப்போ இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த கோபி ரெடி ஆயிடுச்சு, இந்த காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரிச்சு நான் இப்போ போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது அது. இப்போ பாருங்க இந்த கோபி 65 ரெடி ஆயிடுச்சு, காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு இந்த கோபி ஃப்ரைட் ரைஸ்க்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டுறேன், என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு ஸ்மால் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு இவ்வளோதான் இருக்கும் ஜிஞ்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார்லிக்கு சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ். அதுக்கப்புறம் கேப்சிகம். இப்போ இதெல்லாம் வச்சு இப்போ இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறேங்கிறத காட்டுறேன். சைடில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிஞ்சரை ஆட் பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஜிஞ்சரை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணுறேன் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்தேன் இந்த கார்லிக். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார்லிக் சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பொடியை நறுக்கி வச்சிருந்தேன், அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது இந்த ஜிஞ்சர் கார்லிக் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, வதக்குங்க. அப்போ தான் அதுலேயே அது நல்லா குக் ஆகிடும், வதக்கும் போதே நல்லா வெந்துடும். இப்போ கார்லிக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குறேன். இதை நம்ம இப்படி வதக்கும் போதே அது நல்லா ஃப்ரை ஆகிடும், ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 by 1 ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். வதங்குறதுக்கு நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டால் போதும். ஏற்கனவே நான் வந்து அந்த கோபி 65 உப்பு போட்டுக்கறனால லைட்டாக உப்பு போட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ நேரம் வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்.
போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பெப்பர் ஆட் பண்றேன். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு காரம், உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பெப்பரை நல்லா பொடி பண்ணி ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு தேவையான அளவு ராக் சால்ட் ஆட் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை போட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த காய் நல்லா வெந்திருக்கான்னு பாக்குறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து கையில நசுக்கி பாக்குறேன். இது பாருங்க நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ நான் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ நான் பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த சாதத்தை ஆட் பண்றேன். ரெடியான உடனே நான் வந்து லைட் கலர் சோயா சாஸும் கொஞ்சம் சில்லி சாஸும் ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு கோபி போட்டு ரெடி பண்ணனா, பொரிச்சு வச்சிருந்த அந்த கோபியை போட்டு மிக்ஸ் பண்ணனா நம்ம கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சோயா சாஸும் அந்த சில்லி சாஸும் ஆட் பண்ணி அந்த கோபியை போட்டு மிக்ஸ் பண்ணல. இப்போ அது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.